ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 17 ஆஃப் வ்ளாக்ல நான் எங்கேயும் போகிறதில்ல. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னடா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் எனக்கு கிடைச்ச பொருள்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு கொழுமிச்சி மலம் தான் வந்து கிடைச்சிருக்கு. இந்த கொழுமிச்சி மலம் உள்ள எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கொழுமிச்சி மலம் பார்த்தீங்கன்னா பொடி போட்டு நல்லா சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு அதை தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு கொழுமிச்சி மலம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இன்னி போய் நம்ம கொழுமிச்சி மலத்தை அரிஞ்சு அதோட டேஸ்ட் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த குளிர்ச்சிங்காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு லொக்கேஷனாக நம்ம சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னால் கொஞ்சம் ஒரு நல்ல லொக்கேஷனாக சூஸ் பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தா இந்த அம்மிக்கல் இருக்கிற ஏரியா தாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாவே இடமெல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால சரி, இந்த இடத்துல நம்ம வந்து லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். இந்த அம்மிக்கல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் பார்த்துக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த அம்மிக்கல் நாம பழங்காலத்துலலாம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மிக்சி கிரைண்டர்னு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் யாருமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ஞாபகார்த்தமாக நாங்கள் இதெல்லாமே வச்சுருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் நானும் அப்படியே அந்த இது கொழுமிச்சங்காய்க்கு தேவையான மொளகுடி, அப்புறம் உப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறையா பொடி இருந்துச்சு எங்கள் வீட்டில். இதில் மொளகுடி எதுன்னு சொல்லிட்டு தெரியல, இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மொளகுடி. சரி, இதை போட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இனி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். சரி கைஸ், இதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பொருள் நம்மளுக்கு கொழுமிச்சங்காய் தான். அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு, கத்தி எடுத்தாச்சு. சரி, நீ கட் பண்ணிட வேண்டியதான் கொழுமிச்சங்காயை. ஓ, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணுறப்பயே எச்சி ஊறுது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொழுமிச்சங்காய். சரி, ஃபஸ்ட்டு நம்ம மொளகுடி வந்து போட்டுக்கலாம். நிறையா போட்ட போல இருக்கு. நெக்ஸ்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். உப்பையும் போட்டாச்சு. பார்க்குறக்கே நல்லா செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அதோட காரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் வேறு அல்சர் பேஷண்ட் வேறு. சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்க போகுது. செம்ம காரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படியும் இன்னைக்கு அல்சர் இதாக அதிகமாயிருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நானும் முன்னாடி வந்து போட்டேன். சரி, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வேறு லெவலுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். கொழுமிச்சி இருந்துன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணாமல் விட்றாதீங்க. டம் டேஸ்டிங்க. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.